Past 1.5 years, I am working very hard to resolve all the problems. I have the plan to resolve all this problem in this year, definitely. So don't worry, I am with you. Please contact my Gmail address. IFS நிதி நிறுவன மோசடியில் வெளிநாடு தப்பிய லட்சுமி நாராயணன் முதலீட்டாளர்களின் பிரச்சனையை தீர்ப்பதாக புதிய வீடியோ வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியை தலைமையிடமாக கொண்டு LNS IFS என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டது. சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் துவக்கி கவர்ச்சிகரமான விளம்பரம் மூலம் முதலீட்டை குவித்தனர். 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 8000 ரூபாய் வட்டியாக தருவதாக உறுதியளித்தார். முதலீட்டாளர் பணம் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதால் அதிக லாபம் ஈட்டலாம் எனவும் கூறினர். இவர்களின் ஆசை வார்த்தையை நம்பி வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பணத்தை முதலீடு செய்தனர். சுமார் 1 லட்சம் பேரிடமிருந்து 6000 கோடி ரூபாயை சுருட்டினர் என்பது புகார். பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். அதன் பேரில் 21 நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்களில் நிறுவனத்தின் இயக்குநர்களான ஜனார்த்தனன், லட்சுமி நாராயணன், வேத நாராயணன் மற்றும் மோகன் பாபு ஆகிய முக்கிய நிர்வாகிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் இவர்கள் நால்வரும் தலைமறைவாகிவிட்டனர். அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பதால் அவர்களை பிடிக்க இன்டர்போல் உதவியும் கோரப்பட்டுள்ளது. 6000 கோடி மோசடி விவகாரத்தில் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையும் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். IFS இயக்குநர்களுக்கு எதிராக பிடிவாரண்ட் நிலுவையில் உள்ள நிலையில் 1.5 ஆண்டுகளாக தமிழக போலீசாரால் தேடப்படுபவர்களில் முக்கிய நபரான லட்சுமி நாராயணன் வெளிநாட்டில் இருந்தபடியே வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வாடிக்கையாளர் பிரச்சனையை தீர்க்க கடந்த 1.5 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்துள்ளவர் இந்த ஆண்டுக்குள் அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படும் என உறுதியளித்துள்ளார். Hi, my dear friends and relatives, this is Lakshmi Narayanan Sundaram. Past 1.5 years, I am working very hard to resolve all the problems. And finally, I got some solutions to resolve all your problems. So, I have the plan to resolve all this problem in this year, definitely. So, don't worry, I am with you. Please contact my Gmail address of Lakshmi Narayanan Sundaram ifs@gmail.com. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் மட்டுமின்றி சர்வதேச போலீசாரால் தேடப்பட்டு வரும் தலைமறைவு நபர்களில் முக்கியமானவராக லட்சுமி நாராயணன் திடீரென வீடியோ வெளியிட்டிருப்பது முதலீட்டாளர்கள் மத்தியில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வீடியோ எந்த IP முகவரியிலிருந்து அனுப்பப்பட்டது என்பதை அறிந்து அதை வைத்து லட்சுமி நாராயணனை வளைக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். போலீஸ் நடவடிக்கையிலிருந்து தப்பவும் திசை திருப்பவும் லட்சுமி நாராயணன் இதுபோன்று வீடியோ வெளியிட்டிருப்பதாக முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மோசடி நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து தங்களது பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என முதலீட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.